பாடுறா பாட்ட ஒருத்தன் வாரானே திருத்திட போறானே தளபதிக்கு பாட்டே. ஜனநாயகன் 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 தளபதி 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 தளபதி. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்கு தான் செட்டப் பண்ணி. பாஸ். விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வெளியாக வாய்ப்பிருக்கும் நிலையில் படத்தின் ரிலீஸ் தேதியை படக்குழு ஒத்திவைத்துள்ளது. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமிங். அது அப்படியே கிழிச்சு குப்பை. சார் ஓரமா பிஜிஎம் போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த ஆள் வராங்க, கொஞ்சம் ஓரமா கொஞ்சம் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி ஒரு ஓரமா நெக்ஸ்ட் வாங்க. I've seen this one. நீங்க சொன்ன மாதிரி கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னா இந்த விவகாரத்தில் ஜனநாயகனுக்கு அழுத்தம் கொடுப்பது கொள்கை எதிரியான பாஜக தான் அப்படிங்கறத ஏன் யாரும் இன்னும் வெளிப்படையா சொல்லல? நம்ம அந்த அளவுக்கு வெளிப்படையா பேச முடியாது. அது வந்து ஒன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. எனக்கு என்னமோ இப்போ வரைக்கும் இது பாஜகவும் விஜயும் சேர்ந்து நடத்தும் நாடகமாகத்தான் தோன்றுகிறது. 10ஆம் கிளாஸ்லயே கோட்டை விட்ட முட்டாப்பைய தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லா மீடியாவும் அவரை பத்தியே வாய் வலிக்க பேசுவாங்க. கேஸால தோக்க வேண்டிய அந்த தொகுதியை இப்படி ஒரு நியூஸால ஜெயிக்க வைக்கணும்னு நான் முயற்சி பண்றேன். நிர்மல்குமார் ஒரு ட்வீட் போடுறார். ஜனநாயகன் படத்தை சென்சார் உறுப்பினர்கள் பல வாரங்களுக்கு முன்பே பார்த்து சான்றிதழை பரிந்துரைத்துள்ளார். ஆயினும் தற்போது வரை சென்சார் சான்றிதழை தரப்படவில்லை. தடுப்பது யாரோ? ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப். ஆமா, டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபரோட சேர்ந்து சதி பண்றாரு விஜய்க்கு எதிரா. என்ன நினைச்சிட்டீங்க? சர்வதேச சதி விஜய்க்கு எதிராக நடக்குது தெரியுமா உங்களுக்கு? மோடி, RSS, பாஜக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டா வாயில புண்ணு வந்துடும் யாரோ ஜோசியக்காரன் சொல்லியிருக்காங்க. சொல்லவே மாட்டாங்க. ராகவேந்திரா என்ன மன்னிச்சிருப்பா. ஹலோ மச்சி, ஜனவரி 10 பராசக்தி ரிலீஸ், அது மறக்காம போயிரு சரியாடி? பயங்கரமான ஸ்பெக்டேட்டர் ஃபேன் ஃபாலோ. ஹலோ ப்ரோ, நான் நல்லா இருக்கேன். நீங்க இப்படி எல்லாம் இருங்க. ஜனவரி 10 பராசக்தி ரிலீஸ், அது மறக்காம போயிருங்க சரியா? நீ என்னடா திருத்திரு முடிச்சுருக்க? ஜனவரி 10 பராசக்தி ரிலீஸ், அது மறக்காம போயிரு சரியா? இந்த சிவகார்த்திகேயன் நற்பணிகள் எதுவும் சேர்த்து எல்லாம் பயங்கரமா ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தெரியாது. விஜய் படத்துக்கு ஆப்போசிட்டா எந்த படம் வந்தாலும் ப்ரோமோட் பண்ணுவோம். ஏன் அப்படியே? அதெல்லாம் தெரியாது. விஜய் படத்துக்கு ஆப்போசிட்டா எந்த படம் வந்தாலும் ப்ரோமோட் பண்ணுவோம். அதாண்டி எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் தெரியாதுடா. விஜய் படத்துக்கு ஆப்போசிட்டா எந்த படம் வந்தாலும் ப்ரோமோட் பண்ணுவோம்டா. திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமிங். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சின்ன பசங்க அத்தனை பேருக்கு என்ன தெரியுமா கற்பிக்கப்பட்டிருக்கு? பாத்தியாடா திமுக கவர்மெண்ட்டை படத்தை நிப்பாட்டி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. வாட் ப்ரோ? என்ன ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். ஒருவேளை விஜய் வீடியோ போட்டு PM சார் நான் இங்க தான் இருக்கிறேன், என்ன வேணா பாருங்க, நீங்க வந்து ப்ரொடியூசர் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு அவரை தான் சொன்னாருன்னா கன்வே ஆகுன்றீங்க. நான் பழையூர்ல தான் இருக்கேன், தனியா தான் இருக்கேன், உங்களுக்கு எனக்கு தான் போட்டின்னு சொல்லுங்களேன். எங்களுக்கு இப்போ ஆடியன்ஸ்க்கு பவர் இல்லையா? ஆட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எங்களுக்கு எல்லாமே ஒரு லிமிட் தான். இப்படியே பண்ணிட்டே இருங்க. இவர் CM ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அவரே நினைச்சாலும் முடியாது. அவர்தான் இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை கொடுப்பீங்க? யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளவு கொடுப்பீங்க? இல்ல விடுங்க, நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன். தயவு நான் இங்க வந்து நானும் அவரோ
யாரையும் இது பண்ணுன்றதுக்காகவும் அதுக்காக இந்த படம் எடுக்கவே வரல. ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணும், அதுக்காக மட்டும்தான் படம் எடுக்க வரோம். அதுக்கு வேலை செய்ய விடுங்க. ஆமாண்ணே. இவருதான் உட்கார வைப்போம், என்ன முடியுமோ பண்ணிக்கங்க. பசங்களா உனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்களா? ஐயா கரூருக்கு அப்புறமா ஒரு வார்த்தை பாஜகன்னு நான் எங்கன்னா சொன்னேன்னா உங்களுக்கு எவ்வளவு விசுவாசமா நான் நடந்தேன். எஸ்ஐஆர்ல என்ன எதிர்த்து பண்ணனா, திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பெரிய திட்டம் திட்டினீங்களே, அதை எதிர்த்து எதுனா குரல் கொடுத்தனா, இவ்வளவோ நான் உங்களுக்காக பண்ணி. தேர்தலுக்கு பிறகு விஜய் திரும்பவும் நடிப்பாராங்கிற கேள்வி எழுப்பப்பட்டு வந்த நிலையில சங்கர் இயக்கத்துல வேள்பாறையில நடிக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? டிக்கெட் வேணும் படத்துக்கு, வாங்க வாங்கிக்கோங்க. கீரவனே 600 அண்ணே, சண்முகா 600, சரி. லட்சுமி 800, சரி. சத்தியமா 1000 முடிக்கல அவங்க பேசி. சத்தியமா 1000, சண்முகா 600, லட்சுமி 800. ஆமா. ஐயோ கடவுளே கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு. படம் தள்ளி போயிடுச்சு. நான் என்னென்ன எதிர்பார்த்தேன் தெரியுமா? ஜனநாயகன் படம் வரும், அதை பார்க்கலாம். இதுக்காகவே பகவந்த் கேசரியை பல தடவை பார்த்துட்டு வந்தேன். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பேர் செத்து போல தூங்கின்னு இருக்கார். அப்படியே அந்த இடத்துல டைட்டா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுருக்கப்போ ஒரு கட்டெரும்பு கடிச்சா எப்படி வலிக்கும்? சொரியவும் முடியாது, அந்த வலியை தாங்கவும் முடியாது, ஒரு மாதிரி நெளிவும். அந்த நெளிவை நான் இன்னைக்கு உணர்றேன், நெளிகிறேன். ஏன்னா சர்டிஃபிகேட் கொடுக்கல, சென்சார் சர்டிஃபிகேட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது, சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர், ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. டிஎம்கேன்னு திட்ட முடியல. சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்டா, வாய் திறக்க முடியல. அந்த மாதிரி தான் டைட்டா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு இருக்கிறப்ப எப்படி ஒண்ணுமே பண்ண முடியாதோ அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கும். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு என் நெஞ்சில் குடியிருக்கும் எங்க அப்பா கொடுமையா பேசுறானுங்க. சோசியல் மீடியா பக்கம் போக முடியல, தலை காட்ட முடியல, மன உளைச்சலுக்கு ஆளாக்குறானுங்க. இப்படி வா, முருவலா 2 தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். வேண்டாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? சீக்கிரம் சொல்லி எரியுது. டேய், அடுத்து 2 கொத்து பரோட்டா போடு. கொத்து பரோட்டாவா? ட்ரெய்லர்ல 2 டயலாக், ஐ எம் கம்மிங்னா அர்த்தம் தெரியுமான்னு கேக்குறாங்க. கம்மிங்னா வரன்னு அர்த்தம். வராம போயிட்டீங்க, ஓடி போயிட்டீங்க. 40 பேர் போற படகுல ஆபத்து நேரத்துல ஒருத்தன் குதிச்சுட்டா மொத்தம் 39 பேரும் பொழைப்பாங்கன்னா உடனே குதிச்சு தான் உசுரை விட்டுட்டு மத்தவங்களை காப்பாத்துற வந்தாண்டா வீரன், அரசன், தலைவன் எல்லாமே. யாரா கோழ? யாரு கோழ? சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். யாரா கோழ? யாரு கோழ? நீயே தாண்டா. உன்னை பார்த்து தாண்டா நான் இங்க வந்தேன்டா. பாவி சாலிக்கு போடுறதுப்பா. உன்னை பார்த்து நான் ஏமாந்து இங்க வந்துட்டேன்டா. சிவகார்த்திகனை பார்த்து பயந்து ஓடி போயிட்டீங்கன்றாங்க. எப்படி மூக்கு மேல பல்ல போட்டு பேசுறாங்க பாரு, கஷ்டமா.
அவரை பார்த்தா பயந்து திரும்பி வர்ற ஐடியாவே இல்லை, திரும்பி போகிற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டீங்க. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. என்ன ரெக்கமெண்டேஷனா? ஹலோ, பொண்ணோட சித்தப்பானா மிரட்டுவீங்களா? சித்தப்பாவா? டேய் நானே காம்படேட்டர் தான்டா. அட்டச்ச கார்பரேட்டர் மாதிரி இருந்துட்டு காம்படிட்டரா பாட்டன்னா என்ன நக்கல? விஜய் ரசிகர்லாம் வருத்தத்தில் இருக்கிறீங்களா, ரொம்ப சோகத்தில் இருக்கீங்களா, படம் வரலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் சந்தோஷப்படணும், நீங்கள் குதூகலிக்கணும், எகிரி குதிக்கணும். ஏன்னா படம் வந்துன்னா என்ன ஆயிருக்கும்? பகவந்த் கேசரி படம் பார்த்தேன், அந்த கேசரியை கிண்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மூதேவி, உங்க அப்பனை எரிச்ச இடம் அங்க இருக்கு. அங்கேயா? அப்ப இது யாரு? முந்தா நாள் செத்து போனாலே சாந்தி. சாந்தியா? தூக்கு போட்டு செத்து போன சாந்தி. உங்க விஜய் உயிர் என்ன வரனா?